ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி எதுவும் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் அப்பளப்பு குழம்பு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க, அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகவும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கின பிறகு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து 1-2 அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 3 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஸ்பூன் மல்லித்தூள், புளி கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ சேர்த்துட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு கொதி வந்த உடனே தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். கடைசியாக அப்பளம் சேர்த்து இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டான அப்பளப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.